தொழிற்சாலைகள் ஏன் மூடப்பட்டது என்று சொல்றதுக்கு ஆய்வுகள் இல்லை அப்படின்னா, ஆய்வுகள் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன? இரண்டாவது, உண்மையிலேயே தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் நலிவடைந்து போவதற்கும் உள்ள காரணம் என்ன அப்படின்றத நீங்க சொன்னாங்க. முக்கியமான கேள்வி. ஏன் மூடப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தரவுகள்னு சொல்றோம் இல்லையா? புள்ளி விவரங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தரவுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கு அப்படின்னு புதிய அளவுல, மாநில அளவுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புள்ளியியல் துறை என்பது இருக்கிறது, இயங்குகிறது. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாகவே மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த சேர்க்கப்படக்கூடிய தரவுகள் வெளியிடப்படுவதே இல்லை. அவங்க வேலை செய்யாம இல்ல, எடுக்கப்பட்ட தரவுகள் எதுவும் வெளியிடப்படவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நிஜமா என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்குது. இப்ப குறிப்பாக தொழிலாளர்கள் தான் காரணம். முதல்ல நீங்க கேட்ட அந்த 2 கேள்வியும் அதுதான். தொழிற்சங்கம் இருந்தால், தொழிலாளி கோரிக்கை வைத்தால், தொழிலாளி போராடினால் நிறுவனம் கெட்டு போகும். ஒரு அரசாங்கம் என்பது தொழில் வளர்ச்சிக்காகத்தான் இருக்கிறது. ஏன்னா வளர்ச்சியை முன்னிறுத்தி தானே வளர்ச்சியின் நாயகன் விகாஸ் புருஷ் அப்படின்னு சொல்லிதான் நின்னாரு. வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்க வளர்ந்து கொண்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தொழிற்சங்கம் அதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் அதை சொல்லலை. இப்ப இந்த கேள்விக்கு சொல்லும் போது அதை நான் சொல்ல வேண்டியது வந்தது. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல ஏன் இறக்குமதி செய்த பொருளை எடுக்க முடியாம போச்சு? மோடி காலம் இல்ல, அதுக்கு முந்தைய ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலம். அப்போ பிர்லாவுடைய கம்பெனி தான் அம்பாசடர், உங்களுக்கு தெரியும், அம்பாசடர் கார். அம்பாசடர் வந்து இன்னொரு கார் ஒண்ணு உற்பத்தி பண்ணி, பேரு சட்டுன்னு நினைவு வர மாட்டேங்குது, கீழக அரசு காரு. அந்த காரை உற்பத்தி பண்ணி அந்த அந்த கார் வந்து பெருசா போகல. ஏன்னா அதை விட ஸ்டாண்டர்ட் 2000 கார் நல்லா போயிட்டு. அப்போ பெட்ரோல் எக்கானமி கொண்ட கார் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் 2000க்கு அரசாங்கம் ஒரு சர்டிபிகேட் வழங்கியிருக்கு. ஃபியூவல் எக்கானமி இருக்கக்கூடிய கார் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போது அதுக்கு வரிச்சலுகை கொடுக்கப்பட்டது, குறைந்த வரி விதிக்கப்பட்டது. இப்ப அவருடைய பிர்லாவுடைய கார், அந்த கார் விற்பனைக்கு வரணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 2000 காரை விட குறைவான விலைக்கு டாட்டா பிர்லா கொடுத்தாருன்னா அது வித்துருக்கும். ஆனா பிர்லாவால அந்த விலைக்கு கொடுக்க முடியல. அப்ப அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, அவர் மொனாப்பொலி, ஏகபோக முதலாளி. அவருக்கு அரசாங்கத்தோட ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஆனா ஸ்டாண்டர்ட் மோட்டார் என்பது சின்ன முதலாளி. இவரை விட கம்மியான விலைக்கு டாட்டா ஒரு பிர்லா வந்து குறைக்க முடியாதுங்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் 2000 காரனுடைய விலையை ஏற்றிட்டோம்னா அது கம்மியாயிரும், அதனால வந்து அது விற்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப போய் அரசாங்கத்தை அணுகி இந்த ஃபியூவல் எக்கானமி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த சர்டிபிகேட்டை ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி ரத்து பண்ண வச்சாங்க. ரத்து பண்ண உடனே இந்த இறக்குமதிக்கான வரி இருக்கு பாருங்க, அந்த இறக்குமதிக்கு வாரிக்கான சலுகை என்பது இல்லாம போயிடுச்சு. 100% வரி அப்படிங்கிறோம். அதனாலதான் அந்த அந்த கார் தொழிற்சாலையை காணாம, தொழிற்சங்கத்தின் காரணமா இல்லை. இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கு. பஞ்சாலைகள் இன்றைக்கு மூடி கிடக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான தேசிய பஞ்சாலை கொள்கை மாற்றப்பட்டது. தேசிய பஞ்சாலை கொள்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு பஞ்சு விலை என்பது அபரிமிதமாக உயர்கிறது. பஞ்சு விலை அபரிமிதமா உயர்கிறது அப்படின்னா பருத்தி நட்ட விவசாயிக்கெல்லாம் அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த பஞ்சு பஞ்சு விற்கக்கூடிய அதிகபட்ச விலைக்குரிய லாபத்தை பருத்தி விவசாயிக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா பருத்தி விவசாயிக்கு கிடைக்கல. மாறாக பஞ்சு வர்த்தகத்துல இருக்கக்கூடிய வணிக சூதாடிகளுக்கு தான் கிடைக்குது. பலருக்கு நம்ம ரொம்ப பெரும்பாலான தெரிஞ்சிருக்காது. சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தார்ல, இன்னும் இருக்காரு. இருக்காரு. எப்பவும் மோடி அரசாங்கம் எதை நிறைவு பண்ணாலும் உடனே போய் அங்க முன்னாடி இருப்பாரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அந்தஸ்து தரப்போறோம். அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சு வர்த்தகர்ல நம்பர் 1 வர்த்தகர். அவங்க பருத்தியெல்லாம் கொண்டு போய் சேமிச்சு வச்சு விலையை ஏற்றிட்டாங்கன்னா அது மடமடன்னு விலை ஏறிக்கும். விலை ஏறினாக்க இந்த நூலுடைய விலையும்
பஞ்சு விலை ஏறினா நூல் விலை ஏறணும். நூல் விலை ஏறல பஞ்சு விலை ஏறி போச்சுன்னா பஞ்சாலை மூடி போகும். பஞ்சாலை ஒரு நஷ்டத்தில் எப்படி ஒரு தொழில் ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? விவசாயி மட்டும்தான் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவன் இந்தியாவில் விவசாயி மட்டும்தான். எந்த முதலாளியும் நஷ்டம் வந்தாங்கன்னா அதை நடத்த போறது இல்லை. ஆகவே அது பஞ்சாலைகள் நொடிச்சு போச்சு. ஆனா பஞ்சாலைகள் கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் பஞ்சாலைகள் நொடிச்சு போனதுக்கு காரணம் அங்க இருக்க தொழிற்சங்க இயக்கம் தான் என்பது சுத்தமான பொய். ஆனா ஒரே சமயத்துல முதலாளிகளுக்கு ஆதரவாக நின்று அவங்களை வளர்த்து விடுறதையும் முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் அணி சேர்வதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை சமூகத்துக்கே ஏற்படுத்துறதும் இது நம்முடைய அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கு. அரசு என்பதே ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்கி ஆளக்கூடிய கருவி. அதுதான் எங்கள் சொன்னது. இந்தியாவில் இருக்கும்போது முதலாளி வர்க்கம், இப்போ அது கார்பரேட்டுகளோட சேர்ந்து நிற்கக்கூடிய வர்க்கம். அது தொழிலாளி வர்க்கத்தை நசுக்குவதற்கு முயற்சிக்கிறது. அதனால இந்த தரவுகளை எல்லாம் வெளியிட்டால், புள்ளி விவரங்களை எல்லாம் வெளியிட்டால், அது அவர்களுடைய நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன என்பதை அம்பலப்படுத்தி விடும் அப்படிங்கிறதுனால அது அவங்க வெளியே சொல்றதை அதை ரொம்ப கமுக்கமா வச்சுட்டு அதற்கு எதிரான விஷயங்களையே அவங்க